ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் வருகின்ற நவம்பர் 24 முதல் நவம்பர் 30 வரை உள்ள இந்த வாரத்திற்கான வார ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது கார்த்திகை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 14ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த பலனை பார்க்கும் போது இந்த வாரத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து இந்த வார பலனை நாம் பதிவிடுகிறோம். ஆகவே முதலில் இந்த வார கிரக நிலைகளை பார்த்து விடலாம். கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் சுக்கிரன், சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேலும் புதன் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி அஸ்தமனம் மறைந்து உதயமாகிறார். 13ஆம் தேதி வக்ர முடிவும் பெறுகிறார். அதேபோல் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்திற்கு வருகிறார். கார்த்திகை 12ஆம் தேதி சனியினுடைய வக்ர நிலை முடிவடைந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது சனி வக்ர நிவர்த்தியினுடைய தாக்கங்கள் அடுத்த வாரத்திலிருந்து தான் நமக்கு தெரியும். அதேபோல் சுக்கிரனுடைய நிலை விருச்சிகத்துக்கு வருவது கிட்டத்தட்ட அந்த நிலை தான். புதனுடைய அஸ்தமனம் உதயம் வக்ர முடிவுகளை வார மத்தியிலிருந்து நாம் அனுபவிக்கலாம். இதையெல்லாம் அனுசரித்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை, வார ராசி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதலில் மேஷம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு புதிய பொறுப்புகள் தேடி வரும். நல்ல செல்வாக்கு இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதன் சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் நினைத்த காரியங்களை நினைத்து செய்து முடித்து அவர்களை மகிழ்ச்சியடைய செய்வீர்கள். குழந்தை வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் சகோதரர்களால் உங்களுடைய வியாபாரம், வணிகம், தொழில் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருப்பார்கள். அரசு ரகசியங்களை காப்பதில் கவனம் தேவை. சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகளால் ஏற்பட்டு நீங்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபம். இதுவரை இந்த தடைகள் எல்லாம் நீங்கி இந்த வாரம் நீங்கள் அமோகமாக இருக்கப் போகிறீர்கள். இதுவரை தேடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். கிடைத்த பொறுப்புகளை சிறப்பாக செயல்படுத்தி தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் பதிவு செய்து அதனால் லாப வருமானத்தையும் பார்க்கப் போகிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் கண்டிப்பும் தேவைப்படுகிறது. தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் சகோதரனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து அவர்களை மகிழ்வித்து குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மிதுனம். வியாபார வணிகம் நன்றாக இருக்கும். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவார்கள். சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய செல்வாக்காலும் அதிகாரிகள் ஆதரவாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் தனித்துவமாக உங்களை அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு சொல்படி கேட்டு நடப்பார்கள். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரம். சகோதரன் சில கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மெயினாக அவருடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள், பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் இந்த வாரத்தை ஒத்தி போடவும் பிரச்சனைகள் தரும். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால் வளம் காணும் வாரம் இந்த வாரம். கடகம். தொழிலில் சில மாற்றங்களை செய்வீர்கள். தெளிவான திட்டங்களை தீட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள், பிரச்சனைகள் எல்லாம் தோன்றும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து தொழிலில் வெற்றி கண்டு உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்த போகிறீங்க. பணப்புழக்கம் நன்றாக இருக்குது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்குது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு நன்றாக உதவி செய்வார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அந்த வாரம் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு அமோகமாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கிறது. சிம்மம், உங்களோட விருப்பங்கள்லாம் நிறைவேறும். அதனால் நீங்கள் விரும்பிய மாற்றங்களை எல்லாம் செய்து தெளிவான திட்டங்கள் மூலம் எல்லாம் செய்து முடிப்பீங்க. இதெல்லாம் சிறப்பாக நடைபெறதுனால எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான எதிர்ப்புகள் பிரச்சனைகள்லாம் இந்த வாரத்தினுடைய கடைசி 2 நாட்களில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீங்க. சிம்மத்துக்கு சொல்லியாக தரணும். சிங்கம் பெடரையை செலுப்பினாலே எல்லாம் ஓடி போயிடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நன்றாகவே இருக்கிறது. குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை தேடி வரும். நண்பர்கள் பெண்களிடம் கருத்து வேறுபாடு இருப்பதனால கொஞ்சம் கவனமும் கண்ணியமும் இருப்பது நல்லது. அரசு விஷயங்கள் அரசாங்கம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவருடைய தலையீட்டை தவிர்த்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதிகாரிகள் கெடுபிடிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பதால் மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். கன்னி, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. அது விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்கள் எல்லாம் செய்து திட்டங்கள் வகுத்து தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. வியாபார வணிகம் நன்றாக இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் நன்மையை தரும். நண்பர்கள், பெண்கள், குடும்ப அங்கத்தினர் எல்லோரும் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்கள் மனமறிந்து நடப்பாங்க. இவ்வளோ பேர் நடக்கும்போது அப்புறம் உங்கள் வாழ்க்கை துணை மட்டும் விட்டால் வைக்க போகிறாங்க. அவங்களும் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பார்கள். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாகவும் அமோகமான வாரமாகவும் இருக்கிறது. துலாம், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், திட்டங்கள், திறமைகள் எல்லாம் விரும்பியபடி நடக்கும். அதனால் அதில் தேவையான மாற்றங்களை செய்து வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். குடும்பத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கராரெலாம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொழிலில் சில அழுத்தங்களும் பணி சுமையும் கூடும். அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீங்க. குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு பெருமையும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். நீங்கள் தான் அவர்களை ஈகோ என்ற பெயரால் வாக்குவாதங்களை செய்து காயப்படுத்தாமல் இருந்தால் போதும். இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரம். விருச்சிகம், குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் பேசுவீர்கள். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெறும். திட்டங்கள் திறமைகள்லாம் வெளிச்சத்திற்கு வரும். விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும். எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. நினைத்த பயணங்களை செய்து முடிப்பீர்கள். தொழில் இலக்குகளை எளிதிலடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பு இருப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் செலவுகளை எழுதிவிட்டாலும் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கிறது. தனுசு, சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குடும்ப அங்கத்தினருடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். எடுக்கின்ற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றியை தரும். நல்ல தகவல் தேடி வரும். வண்டி வாகன சௌகரியங்கள் கூடும். தொழிலில் திட்டங்கள் திறமைகள் வெற்றி பெற்று நல்ல ஒரு வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள் அரசினங்களை இந்த வாரம் ஒட்டி போடுவது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கிறது. மகரம், அலைச்சல்கள் அதிகமாகும். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடும் சுய சிந்தனையோடும் அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். நல்ல தகவல் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் நண்பர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள் அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதர வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் அனுகூலமும் ஆதாயம் இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கிறது. கும்பம்,
லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் அதிகம் கொடுத்தாலும் லாபம் வருமானம் அதிகரிப்பதால் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். தனவரவு பணவரவு பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் மூத்தோர் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும். குடும்பத்தின் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. குழந்தை வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் பெண்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் விளையாட்டுக்காக கூட பிணக்குகள் செய்யாமல் சுருதி பேதம் இல்லாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கும். மீனம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். லாப வருமானம் அதிகரிக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த கிடைக்கக்கூடிய லாப வருமானத்தை நினச்சிங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். இந்த முன்னேற்றத்தையும் லாப வருமானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பீங்க. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். நண்பர்கள் சகோதரிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கொஞ்சம் எசகுபசகாக இருக்கக்கூடிய வாரம் இது. அவர்களை அனுசரித்து இந்த வாரத்தை நீங்கள் அமோகமாக வைத்து கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் அமோகமாகவும் இனியதாக இருக்க என்னப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களை தந்து காத்தல் வாழ்க வளமுடன் வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா இந்த காணொளிகள் உங்களுக்கு தானாகவே உங்கள் அலைபேசியின் முகப்பு திரையில் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் உலக சுகமுடன். கருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும். நீங்களும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.